தாவீது கோலியாத்தை அடிச்சான் நம்ம பார்க்கிறோம். அவன் எவ்வளவு பெரிய உருவமா இருந்தான், எவ்வளவு பெரிய உருவமா இருந்தான், பெரிய உருவமா இருந்தான், நல்ல வாட்ட சாட்டமா இருந்தான். தாவீதோ சின்னவனா இருந்தான் அப்படின்னு பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த சின்னவனா இருந்த தாவீது கோலியாத்தை அடிச்சான், கோலியாத்து கீழே விழுந்தான். இது காண்கிற ஆசீர்வாதம், இது பார்க்கிற ஆசீர்வாதம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆவின் பலனினாலே இந்த மாம்சம் பெரிதாய் பண ஆசை பிடிச்சு நிக்கிறது, இதை நீ அடிக்கும்படி ஆவின் பலனை மேற்கொள்ளு. இப்போ யுத்தம் நமக்குள்ள கொண்டு வராரு ஆண்டவர். யுத்தம் எங்க கொண்டு வராரு? நமக்குள்ள கொண்டு வராரு. அந்த கோலியாத்தா வந்து நிற்கிற அந்த பண ஆசையின் பெருமை, அதை நீ அடிக்கணும். இப்போ பணம் என்பது நம்ம கையில தான் இருக்கணும். சொல்லுங்களேன், பணம் என்பது என் கையில தான் இருக்கணும், என் இருதயத்தில் இருக்கணும். பணம் என்பது என் கையில தான் இருக்கணும், என் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இருதயத்தில் தேவன் மாத்திரம் தான் இருக்கணும், தேவன் மாத்திரம் தான் இருக்கணும். பணம் என்பது என் பர்ஸ்ல தான் இருக்கணும், அது இருதயத்துல வரக்கூடாது. பணம் எல்லாத்தையும் சாதிக்கும் என்ற ஒரு எண்ணத்தை முதல்ல எடுத்து போடுங்க. பணத்தை பிடித்து ஓடுகிறவன் எல்லாம் மாண்டு போனான், கர்த்தருடைய வழியை விட்டோ விலகி ஓடினான். அந்த பண ஆசை தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க செய்தது. அந்த பண ஆசை அவன் குடும்பமே அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அந்த பண ஆசை நிமித்தம் என்னென்ன நமக்கு ஏற்படுகிறது? பண ஆசை நிமித்தம் என்னென்ன ஏற்படுகிறது? பணத்துல எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு யார் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நீங்க கையை உயர்த்த மாட்டீங்க, உங்க செயல்பாடு அப்படிதான் இருக்கும். பணத்தினால சாதிக்கலாம் என்ற ஒரு செயல்பாடு, உங்க சிந்தை, உங்க எண்ணங்கள் எல்லாம் முழுமையா அதில் தான் போகும். ஆனா கேட்கும் போது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நடைகளில பார்த்தா நம்ம முழுமையா அதை தான் அடையாளப்படுத்துகிறோம். நடைகளில அதுதான் அடையாளப்படுத்துகிறோம். அதுக்காக தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தையே முதலாவது நிறுத்தினோம். அப்போ கரங்களை உயர்த்தினாலும் உயர்த்தினாலும் உயர்த்தாம போனாலும் நான் எதை அடையாளப்படுத்துகிறேன்? பணத்தை தான் அடையாளப்படுத்துகிறேன். பணத்தை தான் முக்கியமான நினைக்கிறேன். இங்கே வேதத்தில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. பணத்தினால எல்லாத்தையும் சாதிக்கலாம் நினைச்ச ஒரு பணக்காரன், அவன் மாய வித்தைக்காரன். அவன் யாரா? மாய வித்தைக்காரன். அவனும் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கா? தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறான், பண ஆசை பிடித்தவனா இருக்கிறான். அதிகாரிடத்தில் வந்து சுவிசேஷம் சொல்லும்படி பேதுருவானவன் வரும் பொழுது, பவுலானவன் வரும்போது அவனுடைய வழியை திசை திருப்பும்படி, அவன் விசுவாசத்தை அற்று போகும்படி அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தடை பண்றான். அவன் சிந்தையை பிடிக்காதபடி, உண்மையான சத்தியம் அவனுக்குள்ள போகக்கூடாது. உண்மையான சத்தியம் போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரை தெரிந்து கொள்ளுவான். அப்ப உண்மையான சத்தியம் போகக்கூடாது. பணத்தினால அங்க தடை பண்ண பார்க்கிறான். இவனை தடை பண்ணாதான் எனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி தடை பண்ணுகிறான். அங்க என்ன பண்றாரு ஆண்டவர்? உடனே பவுலை வைராக்கியமா எழுப்பி அவன் கண்களை குருடாய் மாற்றுகிறார். இப்போ இந்த வல்லமை, இந்த அக்கினி, இந்த அபிஷேகம் எப்படி வருது? அதுதான் இப்போ. அதுல ஒரு ஊழியக்காரன் பார்க்கிறான், மாய வித்தைக்காரன். நீ கையை வச்சா அந்த அற்புதம் நடக்குது, நானும் பணத்தை தரேன், எனக்கும் அந்த நல்ல காரியங்களை தா அப்படின்னு கேட்கிறான். அது தேவனுடைய ஆவி எது, பணம் எது அறியாமையில ஓடுகிறாயே, மதிக்கேறனா இருக்கிறேன்னு சொல்லி பேதுருவானவன் அவனை திட்டுகிறான். அப்போ பணத்தை வச்சு எல்லாமே வாங்கலாம் நினைக்கிற நமக்கு சந்தோஷம் வாங்க முடியாது, நிம்மதி வாங்க முடியாது, குடும்பத்துல ஒரு ஐக்கியம் உண்டு பண்ண முடியாது. பணம் எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கிறது. பணத்தை ஆசை பிடிச்சவன் அவன் குடும்பத்துல பிரச்சனைகள் அநேகம் இருக்கலாம், அவனுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கலாம். ஆனா பணத்தை காட்டில ஆண்டவரை பிடித்தவனுக்கு சமாதானம் உண்டு. அவனுக்கு பிரகாசமான ஒரு ஒளியும் வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் குடும்பத்துல கர்த்தரே தேவனா இருப்பான். பண ஆசை பிடித்து ஓடுகிறவன் குடும்பத்துல பணம் தான் கடவுளா இருக்கும். அது ஒரு நாள் அழிந்து போகும். நான் உழைக்கிற பலனை இழந்து போனா அந்த பணம் என்னை விட்டு வெளியே போயிடும். நான் உழைக்கிற பலனை இழந்து போனா பணம் என்னை விட்டு விலகி போகும். பணத்தினால் நான் என்னென்ன செய்தனோ, நாளைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னா மனுஷர் கூட மதிக்க மாட்டான்.
ஆனா கர்த்தருடைய ஆவி என்னிடத்தில் இருந்தா பயப்படாதவளா என்னை பார்த்து பயப்பட வைப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருந்தா இந்த பூமியில ஜெயம் எடுப்பேன். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருந்தா வானத்தில ஒரு அதிகாரத்தை எடுப்பேன். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருந்தா பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியான வல்லமை என்னிடத்தில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் எடுக்கிறது எங்க இருக்குதுன்னா ஆவியின் பலனில தான் இருக்குது, கர்த்தருடைய அன்பில தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க.